வெல்கம் டு ஸ்வீட் கண்ணா சேனல். இன்றைக்கி சண்டே ஒரு பயனுள்ள தகவல்களில் பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம யார், ஹூ ஆர் யூ அப்படின்னு கூட வச்சுக்கலாம். மனிதன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இதை வந்து நான் வந்து ஒரு ஆன்மீக வழியிலையோ மற்றபடி எதுவும் நான் கொண்டு போகலை. இது ஒரு ப்ராக்டிக்கலாக ஜஸ்ட்டு ஒரு சும்மா ஒரு இதுக்காக தான் அந்த வீடியோ. இப்போ போட்டு நம்ம உள்ளே போய் நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வீடியோ இல்லை. ஜஸ்ட் ஒரு காமன் சென்ஸான ஒரு வீடியோன்னு நான் வச்சுக்கலான்னு வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு திங் நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு பக்கம் நமக்குன்னு ஒரு பேர் இருக்குது, பேர் கொடுத்துருக்காங்க. அந்த பேர் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும், அப்போ ஒரு உயிர் இருக்கிற வரைக்கும்னு கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வேறு பேர்லாம் சொல்லுவாங்க, முடிஞ்ச பிறகு வேறு பேர்லாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்டது வாழ்க்கை. ஒரு நம்ம பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் நம்மளோட வாழ்க்கை. பிறக்கிறது தெரியும், பட் இறக்குறது தெரியாது. இந்த ஜேர்னியை தான் நம்ம வந்து சொல்கிறோம் வாழ்க்கைன்னு சொல்கிறோம். அதையும் கொஞ்சம் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாழ்க்கை முடியும் போது நம்ம என்ன எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நத்திங். நம்ம எதுவும் எடுத்துகிட்டு போக முடியாது. பட் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது, கொண்டு போவோம். கண்டிப்பாக நம்ம சும்மா போக முடியாது இங்கேருந்து, இல்லையா? வந்துட்டு எப்படி சும்மா போக முடியும்? வந்துட்டு சும்மா போக முடியாது. நம்ம கண்டிப்பாக ஏதாவது கொண்டு தானே போக முடியும். நம்மளோட எண்ணங்கள், நினைவுகள், நம்மளோட அனுபவங்களை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். த சேம் டைம் நம்ம செய்த கர்மாவையும் எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம செய்த நல்ல வினைகள், மோசமான கர்மா, நல்ல கர்மா, எல்லா கர்மாவும் நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறோம். கர்மாவை நம்ம விட்டுட்டு போக முடியாது, அது எடுத்துகிட்டு தான் போயாகணும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நீ யாருன்னு கேள்வி கேட்டால், நம்ம ஒவ்வொரு இடத்துக்குமே நம்மளோட ரோல் மாறும். அது நமக்கு முதல்ல புரியணும். ஒரு குழந்தையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட், எங்கள் ஒரு ஸ்கூலில் போனால் இவர் ஸ்டூடெண்ட், அப்பாவுக்கு பையன், அண்ணனுக்கு தம்பி, தம்பிக்கு அண்ணன், இந்த மாதிரி உறவுகளுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ரோல் ப்ளே பண்ணுறோம். அடுத்து வளர்ந்து வந்து திருமணமான பிறகு பார்த்திங்க அப்படின்னா, மனைவிக்கு கணவன், கணவனுக்கு மனைவி, குழந்தைக்கு அப்பா, அந்த மாதிரி ரோல்ஸ் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். மாமனாருக்கு மருமகன், மருமகனுக்கு மாமனார். அப்படி ஆஃபீஸுக்கு போயிட்டோம் அப்படின்னா, அங்கே ஒரு பாஸ்னா பாஸு, மேபி சபார்டினேட்னா சபார்டினேட், எம்ப்ளாயினா எம்ப்ளாயி, ஒரு பிஸ்னஸில் அப்படி கஸ்டமர்கிட்ட இந்த மாதிரி இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே வி ஆர் பிளேயிங் சம் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ். எந்த இடத்துலையும் நீங்கள் ஒரே ரோல் ப்ளே பண்ணலை. மேபி ஒரு ஃபோன் வருது, ஃபோன் எடுத்து பேசுகிறீங்க, ஃபோனில் உங்கள் ஒய்ஃப் இருக்காங்க, இப்போ நீங்கள் ஹஸ்பண்டாக தான் பேசணும். நீங்கள் உட்காந்துருக்க சீட்டு மேபி முதலாளி சீட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு மேனேஜர் சீட்டாக இருக்கலாம். நீங்கள் மேனேஜராக பேச முடியாது. ஸோ யூ ஃபிசிக்கலி சிட்டிங் இன் த சேர் ஆஸ் அ மேபி ப்ரிப்பரேட்டர் ஆர் மேனேஜர், பட் மென்டலி யூ ஆர் ஆஸ் எ ஹஸ்பண்ட். ஸோ ரோல் ப்ளே ஆகுது, மாறுதா இல்லையா? அப்போ நீங்கள் யார்? ஒவ்வொரு நபருக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான ரோல் ப்ளே பண்ணுறோம். இது இறைவனோட படைப்பில் நமக்கு கொடுக்கப்பட்ட இது. இப்போ நம்மளாம் நடிகர்கள்னு கூட சொல்லிடலாம். நிஜமான நடிகர்கள். நம்ம திரையில் நடிச்சுட்டு இங்கே வந்து நான் யார் தெரியுமான்னு வீரம் காட்டுறதில்ல, ஒழிச்சு நடிக்கணும், நிஜமான நடிகர். இந்த ஒவ்வொரு இடத்துக்கான ரோலை, அங்கே உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டியை உங்களால் கரெக்டாக எடுத்து வச்சு கரெக்டாக உங்கள் ரோலை ப்ளே பண்ணி கொண்டு போக முடியும் அப்படின்னா உங்கள் லைஃப் சக்ஸஸ்ஃபுல் லைஃப். அப்ஸ்ட்ரக்கிள்ஸ் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், நோய் நொடிகள் இருக்கும், இது எல்லாமே இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி நமக்கான ரோல் எங்கெங்கே கொடுத்துருக்காங்க, அந்த ரோல்களை நம்ம கரெக்டாக ப்ளே பண்ணி கொண்டு போகணும். நான் இதுக்கு முன்னாடி ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் ஓரளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த ரோலை நீங்கள் ப்ளே பண்ணி கொண்டு போக முடியும்னா ஷுவர்லி வில் பி த சக்ஸஸ்ஃபுல் பர்சன். இறுதியாக ரெண்டு விஷயம் சொல்லிட்டு நான் அந்த வீடியோ முடிக்கிறேன். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பர்சனாக நம்ம இருக்கணுங்கிறத விட ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சனாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணால் 2 விஷயத்தை நீங்கள் செய்தே ஆகணும். அதுக்காக வேண்டி நான் என்கிட்ட பணம் இல்லை, எனக்கு டைம் இல்லை, ஸ்டோரிஸ் வேண்டாம். உங்கள் வாழ்க்கை நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. ஒன்று ட்ராவல். உங்கள் ட்ராவல் மட்டும்தான் ஒரு மனிதனை வந்து புது 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 இடங்களை பார்க்கும்போது தான் புது புது சிந்தனைகள் உருவாகும். ஒரே சாப்பாடு, ஒரே பாத்திரம், எத்தனை நாள் சாப்பிடுவீங்க? எத்தனை நாள் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்? ஒரே ஊர், ஒரே ஆஃபீஸு, ஒரே வீடு, ஒன்றும் பண்ண முடியாது. பட் இஃப் யூ ஆர் ட்ராவலிங்,
வித்தியாசமான ஊர்கள், உங்கள் மூளைக்கு நிறைய இன்புட்ஸ் கிடைக்கும், நிறைய இது கிடைக்கும், உங்களோட உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர், அழுத்தங்கள் இதெல்லாமே போயிடும். இந்த மாதிரியான ட்ராவலை வந்து நீங்கள் பண்ணினா மட்டும்தான் ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சனாக நீங்கள் ட்ராவல் உங்கள் வாழ்க்கை ஜேர்னியை கொண்டு போக முடியும். நான் வாழ்க்கைன்னு சொன்னல அந்த ஜேர்னிக்கு. ரெண்டாவது ஒரு விஷயம், உங்களை விட்டு ஒரு பொருள் போச்சுன்னு வச்சுடுங்களா, விட்டுருங்க. உங்களை விட்டு ஒரு பொருள் போனால் விட்டுருங்க. விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவதில்லைன்னு சொல்லுவாங்க. எப்படி சார் விட முடியும், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது அப்படின்னு நம்ம நிறையா பேசலாம். இது என்னோடது அப்படின்னு பேசலாம். கடவுள் வந்து 2 இடத்துல சிரிப்பாராம் நான் கேட்டதில். ஒன்று வந்து இது என்னோடதுன்னு நம்ம சொல்கிறோம் பாருங்கள், இந்த இடம் என்னோடது, இந்த வீடு என்னோடது அப்படிலாம் சொல்லுவோம் பாருங்கள், அப்போ சிரிப்பாராம். அதுக்கு அடுத்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய்ட்டு டாக்டர் சொல்லுவாராம், ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தால் பிழைச்சிருப்பார் அப்படின்னு சொல்லுவாராம். அப்பவும் சிரிப்பாராம். ஸோ எதுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இந்த உடம்பு இருக்குது, இந்த உடம்பில் ஒரு கட்டி வந்துடுச்சு. இந்த கட்டி வந்து இந்த உடம்பில் தான் இருக்குது, பட் இந்த உடம்பு சார்ந்தது இல்லை. இப்போ என்ன பண்ணுவீங்க, ஹாஸ்பிட்டலில் போய் வெட்டி தூர போட்டுருவோம். ஏன் உடம்பில் இருந்தது தான், ஐயோ என் உடம்புலேருந்து ஒரு பகுதியை நான் சொல்ல மாட்டீங்க, அது உடம்பில் இருந்தது தான், பட் அந்த என்னை சார்ந்தது இல்லை, அந்த உடம்பை சார்ந்த பொருள் இல்லை. அப்போது நீங்கள் வெட்டி போட்டீங்க. உங்கள்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, நீங்கள் சம்பாதிச்சது தான், மேபி ஏதோ உங்களுக்கு வந்தது தான், இல்லை நீங்கள் வாங்கினது தான், இல்லை ஏதோ ஒன்று தான், ஆனால் அது உங்களுக்கானதாக இல்லைன்னா கடவுள் வந்து கட் பண்ணி தூக்கி போட்டுருவார். அது யாருக்கு போகணுமோ அங்கே போயிடும். இப்போ போயிட்டு ஐயோ போயிடுச்சு அது என்னோட தான் நீங்கள் அதை நோக்கி நீங்கள் ஓட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட அடுத்த கட்ட வாழ்க்கை உங்களால் வாழ முடியாது. ஒரு பொருள் உங்களை விட்டு போகுதா, சந்தோஷமாக அனுப்பிவிடுங்க. உங்கள்கிட்ட வருதா, சந்தோஷமாக ஏற்றுக்கங்க. வரக்கூடியதை ஏற்றுக்கங்க, போகக்கூடியதை விட்டுருங்க. ஏன்னா நம்மளும் தான் உங்களை விட்டு போகக்கூடிய பொருளை நீங்கள் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் நிம்மதி, உங்கள் லைஃபு, உங்கள் சந்தோஷம் எல்லாம் பெறும். வாழ்க்கை வாழ முடியாது. அது பின்னாடியே ஓடிட்டுருப்பீங்க. ஒருத்தர் 1000 ரூபா கொடுக்கணும், அதுக்கு பின்னாடி நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. அவன் பின்னாடி 1000 ரூபா தரணும், அவன் காலையில் ஏற்பாமல் எனக்கு ரூபா கொடுக்கல, காலையில் ஃபோன் அடி, மத்தியானம் ஃபோன் அடிக்க, சாயங்காலம் ஃபோன் அடிக்க, வீட்டில் நிம்மதியே இல்லை. அதே நேரம் சரி அவன் கொடுக்குறான், இல்லை அவன் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் ஏன் வேலை செய்தால் நான் 10,000 சம்பாதிச்சிருவேன். நான் 10,000 சம்பாதிச்சிருப்பேன். அதை விட்டுட்டு காலையிலேருந்து இங்கே தூக்கி வச்சுட்டு கோவப்பட்டுட்டு டென்ஷன் ஆகிட்டு, அது என்னோடதாக இருந்தால் கண்டிப்பாக வரும், அது என்னோடதாக இல்லைன்னா கண்டிப்பாக என்கிட்ட வராது. அப்படியே அது வந்தாலும் அது இங்கேருந்து போகும்போது சும்மா போகாது. ஸோ 2 விஷயம் சொல்லி நான் முடிக்கிறேன். ஒன்று, ட்ரை பண்ணுங்கள். இந்த வாழ்க்கை ஒரு லிமிட்டட் எடிஷன் தான். ட்ராவல் பண்ண உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் வரும், உங்கள் எண்ணங்கள் மாறும். அந்த எண்ணங்கள் மாறுறது மூலமாக உங்கள் வாழ்க்கை தரம் மாறும், அது மூலமாக சந்தோஷம் இருக்கும். உங்களை விட்டு ஒரு விஷயம் போனால், ஒரு பொருள் போனால் விட்டுருங்க. அது உங்களுக்கான பொருள் அல்ல, அது மனிதனாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கானது இல்லை. அதுக்காக எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருங்க நான் எல்லாம் சொல்ல, எல்லாத்தையும் விட்டுருங்க நான் சொல்ல. உங்களை விட்டு போகுதுன்னா அது ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும்னா விட்டுட்டு அடுத்தடுத்து பாருங்கள். அது சப்போஸ் அது உங்களுக்கானதாக இருந்தால் நிச்சயமாக உங்கள்கிட்ட வந்து சேரும். சில நேரங்களில் இங்கேருந்து சும்மா போகும், திருப்பி வரும்போது, அதாவது அது ஒரு கதை கூட சொல்லுவாங்க. ஒரு பறவையை போயிடுமா, அவர் விட்டுட்டு அவர் வேலையை பார்த்துட்டு உட்காந்துருப்பார் இருக்கக்கூடிய பறவைகளை பார்த்துட்டு. பட் இந்த போன பறவை அங்கே போய் ஒரு 10-25 பறவைகளை கூட்டிகிட்டு இங்கே வந்துடுமா ஒரு குறிப்பிட்ட காலத்தில். இவர் பொறுமையாக இருந்தார், ஒரு பறவை போச்சுது, ஐயோன்னு இது பண்ணல. போன பறவை அங்கேருந்து ஒரு 25 பறவைகளை கூப்பிட்டு வந்துச்சு. அது மாதிரி சில இடங்களில் நம்ம இன்னார்கிட்ட பணம் கொடுத்துருப்போம், அவர் போயிட்டார், இவர் தான் திருப்பி தரணும்னு இருக்காது. அது பிரபஞ்சத்துக்கு தான் தெரியும், எங்கேயோ இருந்து என்ன இடத்துலேருந்து வரும், அது காம்பன்சேட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போயிடும். நீங்கள் டென்ஷன் ஆகிட்டே இருப்பீங்க, ப்ரெஷர் எடுத்துகிட்டே இருப்பீங்க. இந்த பொருள் இங்கேருந்து போகுது, ஆனால் அந்த பொருள் வேறு விதமாக அங்கே வந்துடுச்சு, பிரபஞ்சப்படி கணக்கு முடிஞ்சிருச்சு.
ஆனால் நீங்கள் அந்த கணக்கை அக்செப்ட் பண்ணிக்கல, இதை உங்களால் புரிஞ்சிக்க முடியல, அதை ஏற்றுக்க முடியலன்னா நீங்கள் இந்த டென்ஷன்லேயே உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிருவீங்க. இங்கேருந்து வந்திருக்கும், அது நீங்கள் அதுக்கு ஒத்துக்க மாட்டீங்க. இந்த வாழ்க்கை வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிறதுக்கு தான் மட்டுமே தானே தவிர இங்கேருந்து சேர்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லை. அதுக்காக சேர்க்க வேண்டான்னு சொல்லலை. இங்கேருந்து சேர்த்து 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 வைக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை சந்தோஷம் அடைஞ்சிடாது. யாருக்கு சேர்க்குறீங்க? கேள்விக்கு விட இல்லைல்ல. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் என்னவோ அந்த நபர் அந்த ரோலை கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். நல்லா ட்ராவல் பண்ணுங்கள். எது போனாலும் சந்தோஷமாக விடுங்க. உங்களுக்கு வரக்கூடிய எல்லாமே சந்தோஷமாக ஏற்றுக்கங்க. இந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் இந்த பிரபஞ்சத்தை வேண்டி சும்மா ஒரு டாபிக் தான் இது. ஸோ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும். என்றும் அன்புடன் கண்ணன் ராஜகோபால். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.